கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பார்க்க இருப்பது ரோமர் 3வது அதிகாரத்தை நம்ம பார்க்குறோம். இந்த அதிகாரத்தில் தேவநீதி எதன் மூலமாக பெற முடியும், அதாவது நியாயப்பிரமாணத்தின் மூலமாக மட்டுமே தேவநீதியை பெற முடியுங்கிறது ஒரு பேச்சு பொருளாக இருந்தது. இல்லை, தேவநீதி நியாயப்பிரமாணத்துக்கு இல்லாமலேயும் தேவநீதியை பெற முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுங்கிறது தான் நம்ம இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. என்னென்னா, வசனம் 21 என்ன சொல்லுது என்றால், இப்படி இருக்க நியாயப்பிரமாணம் இல்லாமலேயே தேவநீதி வெளியாக்கப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நியாயப்பிரமாணமே சாட்சியாக சொல்லியிருக்கிறது, சில தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கிறதுங்கிறார். அப்போ நம்ம ஏற்கனவே ஏசியா தீர்க்க தரிசனம் மூலமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார், இதனால் அநேக பேர் தேவநீதியை பெறப்போகிறாங்கிறது நம்ம பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம், கேட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ அதை தான் 22 சொல்லுது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவநீதியே விசுவாசிக்கிற எவருக்குள்ளும் அது பலிக்கும், வித்தியாசம் இல்லை. அப்போ நியாயப்பிரமாணத்தின் மூலமாகவும் சரி, நியாயப்பிரமாணத்தின் இல்லாமலும் சரி, தேவநீதியை நம்ம பெற முடியுங்கிறது நம்ம அந்த வசனம் தெளிவாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது முன்னெல்லாம் விருத்த சேதனம் பண்ணினவர்கள் மட்டும்தான் தேவநீதியை பெற முடியும், விருத்த சேதனம் பண்ணாதவர்கள் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு பொருள் இருந்து. அப்போ அவர்கள் யூதர்கள் மட்டுமே புறஜாதிகள் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு பேச்சு பொருள் தான் இதுக்கு நான் அர்த்தம். அப்போ யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறோம் அவர்களும் தேவனை நம்ம அணுக முடியும், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியுங்கிறது இந்த வசனத்திலே முழு கருப்பொருளாக இருக்குது. இப்போ அடுத்து என்ன சொல்கிறாரு, வசனம் 24 இலவசமாய் அவர்களுடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்து நம்மளை எல்லாரையும் மீட்டு கொண்டார். அவருடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை, அதாவது தன்னுடைய உயிரை விட்டு நம்மளை எல்லாத்தையும் மீட்டு கொண்டிருக்கிறார். ஆனால் யாரெல்லாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றால், யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு முழு மனதோடு அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே நீதிமான்களாக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரிகிறது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இதில் நம்மளையெல்லாம் அவர் நம்முடைய பாவத்திலிருந்து நம்ம எடுப்பதற்காகவும் நம்முடைய பாவத்தை துடைப்பதற்காகவும் அவர் பலியாகி நம்மளை மீட்டு கொண்டிருக்கிறார். அப்போ நாம் அவரோடு பயணிக்கும் போது, நாம் அவரோடு சேர்ந்து போகும்போது தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு ஒரு முழு இதாக இருக்கிறது. அப்போ நாம் எல்லோரும் என்ன செய்யணும்னா, தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் முழு மனசோடு நம்ம விசுவாசிக்கணும், அவரை நம்ம ஏற்றுக்கொண்டு அவர் வழியில் நடக்கும்போது தான் நம்ம தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியும், தேவனுடைய நீதியும் பெற முடியுங்கிறத நம்ம வசனம் சொல்லுகிறது, இந்த அதிகாரமும் சொல்லுகிறது தான். அப்படியாக இந்த அதிகாரம் முழுசும் படிப்போம், தியானிப்போம். கர்த்தர் தாமே தம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.